இன்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கையில் பிடிச்சி அந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து லேட்டாக பார்த்துனாட்டுக்கு நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து பார்க்கும்போது வந்தே மாதிரம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இப்போ ரீப்ளே பார்க்கும்போது தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம், வந்தே மாதிரம் முதல் இடத்துல இசைக்கப்பட்டது. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊடகங்களுமே அதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல வந்து இசைக்கணும், அது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும். திமுக அரசாங்கம் ஆளுநர்கிட்ட பெரும் போராட்டம் பண்ணி எல்லா அரசு விழாக்கள்லையும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம், நேசலாந்தமும் பாடுவோம், ஆனால் எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம், 2வது நேசலாந்தம், 3வதா கடைசியாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து. இதுதான் உங்களுடைய மாற்றமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து மாற்றத்துக்கு அதாவது நிறைய புரோட்டோகால் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கண்டிப்பாக அடுத்து வரும் அரசு நிகழ்வுகளில் கண்டிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தை முதலிடம் கொடுங்க. ஏன்னா தமிழை மட்டுமே நம்பிட்டு இருக்க கோடான கோடி மக்கள் உங்ககிட்ட ஒரு மாற்றம் வரும் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மாற்றம் இல்லை. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடத்தில் அடுத்து வரும் அரசு நிகழ்வுகளில் நீங்கள் வந்து இசைக்கணுங்கிறது என்னோட கோரிக்கை.